அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உலகம் யாவையும் தம்புள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நிக்கலும் நீங்கல அழகிலா விளையாட்டு உடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரன் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ராமாயணத்திலே இருந்து ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். ஏற்கனவே எந்த இடத்திலே விட்டோமோ அந்த இடத்திலே இருந்து தொடரப்போகிறோம். சென்ற தடவை எந்த இடத்திலே விட்டோம் என்று சொன்னால், தசரத மகா சக்கரவர்த்தி மறைந்து விட்டார். பரதனும் சத்ருகனும் கேகய நாட்டிலிருந்து வந்து விட்டார்கள். இறுதி ஊர்வலமாவது புறப்பட்டது. யானையின் மீது பல்லக்கிலே வைத்து தசரனுடைய மகா சக்கரவர்த்தியுடைய உடலானது பல்லக்கிலே வைக்கப்பட்டு, அந்த பல்லக்கானது யானையின் மேலே வைக்கப்பட்டு சரையு என்று சொல்லக்கூடிய நதிக்கரையை நோக்கி இறுதி ஊர்வலம் புறப்பட்டது என்கின்ற அளவிலோடு நேற்றைய தினத்திலே கதையை பார்த்தோம். இன்றைய தினத்திலே விட்ட இடத்திலே இருந்து நாம் கதையை தொடரப்போகிறோம். மற்றவோர் பொன்னின் மாமனம் ஏற்றினார், புரச யானையில் கொண்டு போயினார். புரச யானையில் கொண்டு போயினார். யானையின் மீது அந்த உடலை, தசரத மகா சக்கரவர்த்தியுடைய உடலை கொண்டு போனார்கள். மாவும் யானையும் வைங்கசேர்களும் கோவும் நான்முறை குழுவும் முன்செல தேவிமாரோடும் கொண்டு தென்றரை தாவுவார் புனல் சிறை எய்தினார். அங்கே போகிறது, என்னென்ன போகிறது? குதிரைகளெல்லாம் போகிறது, யானைகளெல்லாம் போகிறது, தேர்களெல்லாம் போகிறது. அந்த தசரத மகா சக்கரவர்த்தியுடைய இறுதி ஊர்வலத்திலே மன்னர்களில், குறுநில மன்னர்களில், பெருநில மன்னர்கள் அத்தனை பேரும் போய் கொண்டிருக்கிறார்கள். நான்முறை குழுவும் முன்செல, 4 வேதங்கள் என்று சொல்லக்கூடிய இருக்கு என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களையும், இருக்கு உயிர் சாம ஆதரவணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களையும் படித்த அந்த யோகிகள், முனிவர்கள், ஞானிகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். தேவிமாரோடும் கொண்டு 60,000 தேவிமார்களும் இங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். தென்திரை தரவுவார் புனல் சரை எய்கினாக, மிகப்பெரிய அலைகளுடைய சரை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அந்த ஆற்றுடைய கரையை அங்கே அடைந்தார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இப்போது கூட அந்த சரையு என்று சொல்லக்கூடிய நதி இருக்கிறது. அறநூல் அறிந்தவர்கள் இறுதி கடனுக்கு உரிய எல்லா சடங்குகளையும் செய்து தீயிடுவதற்கு உரிய ஈமப்பள்ளியை செய்து அமைத்தார்கள். அதன் மேலே தசரனுடைய உடலை ஏற்றினார்கள். வீரனே, உன் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடன்களெல்லாம் செய்து முடிப்பாயாக என்று பரதனை அழைத்தார்கள். அப்படி பரதனை அழைக்கின்ற போது ஈமக்கடன் செய்ய எழுந்த பரதனை அங்கே வசிட்ட முனிவர் தடுத்தார். போகாதே, ஈமக்கடையை செய்ய நீ போகாதே என்று தடுத்தார். உடனே, ஏன் என்னை ஈமக்கடன் செய்ய போகக்கூடாது என்று தடுக்கிறீர்கள் என்று பரதன் கேட்க, என்னும் வேளையில் இருந்த வீரனை அன்னை தீமையால் அரசன் என்னையும் துன்பத்தால் துறந்து போயினான் முன்னரே என முனிவன் கூறினான். தாயானவள் வரம் கேட்டாள். ராமனுக்கு காடு, பரதனுக்கு நாடு என்று கேட்ட காரணத்தினால் அந்த கைகையையும் தன்னுடைய மனைவி அல்லல் என்று துறந்து விட்டார். அந்த கைகையினுடைய வயிற்றிலே பிறந்த காரணத்தினால் அந்த பரதனையும் மகன் அல்லன் என்று துறந்து விட்டார். துறந்து என்னுடைய ஈமக்கரியை செய்வதற்கு கூட அவனுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி, என் மகனுக்குரிய தகுதி அவனுக்கு இல்லை என்று சொல்லி, மகன் செய்ய வேண்டிய கடமைகளை அவன் ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி உன்னையும் அவர் துறந்து விட்டார். ஆகவே அவருக்கு நீ மகன் அல்ல இப்பொழுது சூழ்நிலையில், ஆகவே நீ இறுதி கடனை செய்யக்கூடாது என்று அங்கே வசித்து தடுத்தார். உன் தாய் செய்த கொடுஞ்செயலால் மகனுக்குரிய உரிமைக்கு தக்கவன் நல்லன் என்று உன்னை நீக்கிய பிறகுதான் தசரதன் இறந்தான் என்று பரதனிடத்திலே வசித்த முனிவர் கூறினார். துயரம் மிகுதியால் அங்கே பரதன் அழுது புலம்புகிறான். ஐயோ அன்னையே, கையையே, புடும் பாவியே, நீ கேட்ட வரத்தினாலே ராமனும் காடு சென்றான். ராமனை விட்டு பிரிந்ததினாலே அந்த தசரத மகா சக்கரவர்த்தியும் மேலே வீடு உலகம் சென்றார். ஆகவே பரதன் அழுதான். ராமன் காடு போகவும் ராமனுடைய தந்தை தசரதன் வீடு போகவும் நீ காரணமாக இருந்து விட்டாயே. ஆனால் அந்த தசரத மகா சக்கரவர்த்திக்கு ஈமக்கடன் செய்யக்கூடிய உரிமை கூட எனக்கு இல்லாமல் செய்து விட்டாயே. நாட்டை வாங்கி கொடுத்த நீ ஈமக்கரியை செய்யக்கூடிய உரிமையை வாங்கி தராமல் போய்விட்டாயே என்றெல்லாம் அங்கே அழுகிறான்.
விரத பூசனைக்குரிய பேரிலேன் அரசு செய்யவோ அவுதாயினேன் என்னையே ஈன்று காத்தனள் காத்த என் அன்னையார் எமக்கு அழகு செய்தவே என்னை பெற்ற தாய் எனக்கு நன்மை செய்த முறை எத்தனை அழகாக இருக்கிறது என்று அங்கே கண்கலங்குகிறான். வசிஷ்டன் உடனே என்ன செய்தான்? பரதனுடைய தம்பியாக விளங்கக்கூடிய அந்த சத்ருகனை பார்த்து, நீ ஈமக்கிரிகளை செய்யப்பா என்று அங்கே அணையிட்டான். துன்றுகார் அவருக்கு இளைய சொண்டலால் அன்று நேர்கடன் நம்மை உதாக்கினான். ஆகவே ஈமக்கிரியை செய்து அந்த பிணத்தை அந்த சவத்தை சுற்றி வந்து நீர்க்கடன் ஆற்றி பிறகு தீயை வைக்கக்கூடிய அந்த பொறுப்பை அந்த சத்ருகன் ஏற்றுக்கொண்டான். அப்படி ஏற்றுக்கொண்ட போது 60,000 மனைவியர்கள் அவருக்கு இருந்தார்கள் அல்லவா? அந்த 60,000 மனைவிமார்களும் அங்கே தீயிலே விழுந்து இறந்தார்கள், உடன்கட்டை ஏறினார்கள். பரசுராமனுக்கு பயந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒருவர் திருமணம் செய்தார் தசரமகா சக்கரவர்த்தி. அப்படியாக 60,000 மனைவிகள் அவருக்கு ஆகிவிட்டது. அந்த மனைவிகளெல்லாம் இனிமேல் நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம் என்று சொல்லி அங்கே தீயிலே விழுந்து இறந்தார்கள். அப்பொழுது தீயிலே விழுந்து இருக்கக்கூடிய அந்த உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்தது. பின்னாலே அந்த வழக்கத்தை எல்லாம் மாற்றிவிட்டார்கள். அந்த வழக்கமானது சரியில்லாத வழக்கம். தந்தை இறந்துவிட்டாலும் தாய் உடனிருந்து பிள்ளைகளை காக்க வேண்டிய கடமையெல்லாம் பின்னாலே இருக்கிறது. ஆகவே உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடாது என்று சொல்லி பின்னாலே வந்த பகுத்தறிவாதிகள் எல்லாம் அதற்காக பாடுபட்டு உழைத்து வெற்றியும் கண்டார்கள். மேற்கு வங்காளத்திலே பிறந்த ராஜாராம் மோகன் ராய் என்பவர் மிக அருமையாக சொல்லுவார். வேலை செய்து உடல் தளர்ந்தும் வேளை விழித்திருந்தும் பசித்திருந்தும் காத்திருந்தும் காலமெல்லாம் கணவனுக்கு தொண்டு செய்தும் கருவடைந்தும் அதனாலே அழகிழந்தும் தாலி எனும் வேலைக்குள் இருந்து வாழும் தையல் செத்தால் அவள் கணவன் சாவதில்லை, மாலையிட்ட மணவாளன் மாண்டு போனால் மனையாட்டி ஏன் சேர்ந்து சாக வேண்டும் என்று அவர் வங்க மொழியில் எழுதிய பாடலை தமிழிலே மொழிபெயர்த்து அழகாக நமக்கு தந்தார் ஊமை கவிஞர் சுரதர். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்பொழுது இருந்த காரணத்தினால் 60,000 மனைவியரும் அங்கே தீயிலே விழுந்து இருந்தார்கள். ஈமக்கடன் முடித்த சத்ருகனோடு பரதனும் 3,000 அரண்மனை வந்து சேர்ந்தார்கள். ஈமக்கடனை முடித்தாங்க. பரதன் புறப்பட்டான், சத்ருகன் புறப்பட்டான். கோசலை, கைகேயி, சுமித்திரை என்று சொல்லக்கூடிய 3 தாயர்களும் அரண்மனைக்கு புறப்பட்டு வந்தார்கள். அடுத்து 10 நாட்கள் கழிந்தது. இறந்த தந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் அந்தனர் சொன்னபடி சத்ருகன் 10வது நாளிலே அந்த காரியம் என்று சொல்லக்கூடிய ஈம காரியம் அதை எல்லாம் செய்து முடித்தான். அடுத்து காரியம் முடிந்துவிட்டது. மறுநாள் பொழுது விடிந்தது. இங்கே அரசவையை கூடினார்கள். நாடானது அரசரின்றி இருத்தல் மரபு அன்று என்று எண்ணிய வசிஷ்ட மகாமுனிவர் பழைய அமைச்சர்களை அழைத்தார், அறிஞர் குழுவை அழைத்தார். பரதனை அரசனாக்க வேண்டுமென்று தன்னுடைய நோக்கத்தை சொல்வதற்காக பரதனை எங்கே அழைப்பதற்கு ஏற்பாடு செய்தார். அங்கே பரதன் அரசவைக்கு வந்தான். வசிஷ்ட முனிவருடைய ஏவலால் பரதனும் அரசவைக்கு வந்து சேர்ந்தான். மன்னரின்றியே வைகம் வைக மன்னரின்றியே வையம் வைகள் தொன்மை என்றென துணியும் நெஞ்சினாகார் அன்னமானிடத்து அறிஞதம்மையோடு முன்னே வந்திரை கிழவர் முன்னினார். ஆக மன்னர்கள் இல்லாமல் ஒரு நாடு இருக்கக்கூடாது. ஒரு நாட்டிலே மன்னன் இருக்க வேண்டும். மன்னன் மறைந்து விட்டாலும் உடனே மன்னன் இல்லாமல் நாடு இருக்கக்கூடாது என்பதற்காக தற்காலிகமாக ஒரு மன்னர் ஏற்பாடு செய்வார்கள். அதற்கடுத்து நிரந்தரமான மன்னர் வருவார். ஆக தயரத மகா சக்கரவர்த்தி இறந்த காரணத்தினால் தற்காலிக அமைச்சராக அரசராக பொறுப்பு ஏற்றான் சுமந்திரன். தற்காலிக அரசு பொறுப்பு ஏற்றான். பிறகு நிரந்தர அரச பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே அவர் கொடுத்த வரத்தின்படி பரதனை நாட்டுக்கு அரசாக அழைக்க வேண்டும் என்று எல்லோரும் எண்ணி பரதனை அரசவைக்கு அழைத்தார்கள். அரசவையிலே வந்து அமர்ந்தான் பரதன். வசிஷ்டர், அமைச்சர்கள், அறிஞர் பெருமக்கள் ஆகியோர்களெல்லாம் பரதனை அங்கே சூழ்ந்து நின்றார்கள். மந்திர கிழவரும் நகர மாந்தரும் தந்திர தலைவரும் தரணி பாலரும் அந்தர முனிவரோடு அறிஞர் யாவரும் சுந்தர குருசலை மரபின் சுற்றினார். எல்லாரும் என்ன வந்தாங்க? மந்திரம் சொல்லக்கூடிய பெரியோர்கள், நகர மாந்தர்கள், நல்ல தந்திரம் செய்த தந்திரம் தெரிந்த தலைவர்கள், தரணிபாளர்கள், குறுநில மன்னர்கள், பெருநில மன்னர்கள், அந்தர முனிவரோடு அரசு அறிஞர் யாவரும், முனிவர் பெருமக்கள், யோகிகள், ஞானிகள், பேரறிஞர்கள் அத்தனை பேரும்
சுந்தர குருசலையும் அரவின் சுற்றினார். அழகான ராமனை போன்ற அழகான உருவம் படைத்த அந்த பரதனை அங்கே சுற்றி வந்து நின்று தங்களுடைய கோரிக்கைகளை வைத்தார்கள். சுற்றினார் இருந்துடைய சுமந்தர பெயர் புந்தடம் தெருவலான் புண்மை உரைத்தவும் உள்ளத்தான் கொட்டவனு குருகுருள் குறித்த கொண்டு யான் முற்றுனர் முனிவனை முகந்து நோக்கினான். சுமந்தரன் என்று சொல்லக்கூடியவர் அரசு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரை அந்த சுமந்தரன் வசிஷ்டரை பார்த்து, எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்களே, நீங்கள் தான் முதலில் வாய் திறந்து சொல்ல வேண்டும் பரதனிடத்திலே என்று சொல்லி அங்கே ஒரு குறிப்பை காட்டினான். குறிப்பை காட்டின உடனே நோக்கினால் சுமந்தரன் ஊழல் உற்றதை வாக்கினால் அன்றியே உணர்ந்த மாதவன் காக்குதி உலகம் நின் கடந்தது ஆமென கோக்குமரனுக்கு இது தெரிய கூறினான். நோக்கினாலேயே சுமந்தரன் சொன்ன சொல்லையெல்லாம் தன்னுடைய கண்களாலேயே பார்த்து உள்ளத்திலே உணர்ந்து கொண்ட அந்த வசிஷ்ட மகா முனிவர் அந்த பரதனை நோக்கி உலகத்தை காக்க வேண்டியதனுடைய கடம், ஆகவே அரசு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று சொன்னார். தேவரதம் உலகினும் தீமை செய்தோடல் மாவலை உணர்வும் வைகும் நாட்டிலும் எவ்வவை உலகம் என்று இசைக்கும் அரச அன்னவை காவல் செய் தலைவரை இன்றி கண்டோம். தேவரதம் உலகராக இருந்தாலும் சரி, தீமைகள் செய்யக்கூடிய அவுணர்களுடைய உலகமாக இருந்தாலும் சரி, ஆக எந்தெந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்தெந்த உலகமாக இருந்தாலும் சரி, மண் உலகம் விண்ணுலகம் நாகர் உலகம் சொல்லி சொல்லக்கூடிய எந்த உலகமாக இருந்தாலும் நாட்டை காக்கக்கூடிய தலைவர்கள் இல்லாமல் யாரும் இருந்ததில்லை. ஆகவே நாட்டை காக்கும் தலைவராக தைரமாக சக்கரவர்த்தி இருந்தார். அவர் இறந்த காரணத்தினால் இடைக்கால அரசராக இங்கே சுமந்தன் இருக்கிறார். நிரந்தர அரசராக நீங்கள் பொறுக்க வேண்டும் என்று பரதனை பார்த்து அங்கே வசிஷ்ட முனிவர் கூறினார். வசிஷ்டர் பரதனிடம் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று கூறினார். உந்தையோ இறந்தனன் ஊன் நீத்தனன் வந்ததும் மன்னைதன் வரத்தினால் மைந்தனி அந்தமில் பேரரசு அளித்தி அன்னது சிந்தனை எனக்கென தெரிந்து கூறினான். வசிஷ்ட மகாமுனிவர் பரதனை பார்த்து சொன்னார், உந்தையோ இறந்தனன், உன்னுடைய தந்தையாக விளங்கக்கூடிய தசமகா சக்கரவர்த்தியோ காலமாகிவிட்டார். முன் நீத்தனன், உனக்கு முன்னாலே பிறந்த அந்த ராமனும் அந்த கைகையை கேட்ட வரத்தினாலே காட்டுக்கு போய்விட்டான். வந்ததும் மன்னைதன் வரத்தினால் உனக்கு இந்த ஆட்சி பொறுப்பு எப்படி வந்தது? உன் அன்னை ஏற்கனவே கேட்ட வரத்தினாலே இந்த ஆட்சி பொறுப்பு உனக்கு வந்தது. மைந்தனி அந்தமில் பேரரசு அளித்தி முடிவில்லாத நல்ல பேரரசை ஏற்றி நடத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே அரசவை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். வசிஷ்டர் சொல் கேட்ட பரதன் அங்கே நிலை குலைந்து போனான். உடனே அவன் சொன்னான், விஷத்தை குடியுங்கள் என்று சொல்லி ஒருவரை வற்புறுத்தும் போது அவர் எப்படி நடுங்குவாரோ அப்படி பரதன் நடுங்கினான். இந்த விஷயத்தை குடிப்பான்னு சொல்லி கொடுத்தாக்க அவன் எப்படி நடுங்குவானோ அதை போல பரதன் நடுங்கினான். தஞ்சமையும் உலகம் நீ தங்குவாயென செஞ்சவே முனிவரன் செப்ப கேட்டலும் நஞ்சினை நுகரன நடுங்குவாரினும் அஞ்சினன் நயந்தனன் அறிவிக்காரினான். இந்த உலகத்தை நீ தாங்க வேண்டும், அரசு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த முனிவர் சொன்னவுடனே, வசிஷ்ட முனிவர் சொன்னவுடனே அதை கேட்ட பரதன் நஞ்சினை நுகர்வன நடுங்குவாரினும் அஞ்சினன் நயந்தனன் அறிவிக்கானினான். நஞ்சை கொடுத்து இதை சாப்பிடுன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதை போல அவன் நடுங்கினான். மூன்று உலக இருக்கும் முதல்வனாய் முதல் தோன்றினன் இருக்கையான் மகுடம் சூடுதல் நன்றோ என்றான். இந்த மூன்று உலகிற்கும் மண் உலகம் விண்ணுலகம் நாகர் உலகம் என்று சொல்லக்கூடிய மூன்று உலகிற்கும் முதல்வனாய் எனக்கு முன்பிறந்தவனாய் விளங்கக்கூடிய ராமன் இருக்கிற போது நான் மகுடம் சூடுதல் நன்றோ என்றான். அன்னவன் தன்னை கொண்டு அலங்கல் மாமுடி தொல்லறி முறைமையின் சூட்டி காட்டுவேன். அன்றினில் அவனோடும் மரிய கானடை நின்றினில் இருந்தவன் நெறியை நாட்டுவேன். ஒன்றினி உரைக்கிலேன்னு உயிரை நிற்குவேன் என்றனன் என்ற போது இருந்த பேரவை. அப்போது அவன் என்ன சொன்னான்? ராமன் தான் ஆட்சி செய்ய வேண்டாம், அவன்தான் மூத்த பிள்ளை. ஒரு அரசனுக்கு மூத்த பிள்ளை தான் முடிசூட வேண்டாம். அந்த மூத்த பிள்ளைக்கு பிறக்கக்கூடிய பல பிள்ளைகள் இருந்தாலும் அதிலே மூத்த பிள்ளைக்குத்தான் முடிசூட வேண்டாம் என்று ஒரு மரபு என்று ஒன்று இருக்கிறது. அப்படிப்பட்ட மரபு இருக்கிற போது அந்த மரபை உடைத்துவிட்டு நான் இங்கே ஆட்சி பொறுப்பை ஏற்பது சரியல்ல. ஆகவே நான் நேராக காட்டிற்கு போவேன். காட்டிலே இருக்கக்கூடிய அண்ணனாக விளங்கக்கூடிய ராமனிடத்திலே நீங்கள்தான் முறைமையாக அந்த அரசு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று கூறுவேன். அப்படி அவர் அரசு பொறுப்பை நான் ஏற்க மாட்டேன் என்று மறுத்தால் நானும் அங்கேயே காட்டிலே இருப்பேன். என்னிடத்திலே காட்டிலே நீ இருக்கக்கூடாது, நாட்டிலே தான் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தினால்
நான் என்னுடைய உயிரை விட்டு விடுவேன். ராமன் வர மறுத்தால் நான் வனவாசியாவேன், வழி இல்லை என்று சொன்னால் நான் வானவாசியாவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிற போது அங்கே கூடியிருந்தவர்களெல்லாம், அந்த மக்களெல்லாம், குறுநில பெருநில மன்னர்களெல்லாம், அத்தனை பேர் முனிவர்களெல்லாம், வேதங்களில் படித்த ஞானிகளெல்லாம், அறிஞர்களெல்லாம் அந்த பரதனை போற்றுகிறார்கள். ஆழியை உருட்டியும் மரங்கள் போற்றியும் வெள்வியை ஏற்றியும் வளர்க்க வேண்டுமோ, ஏழினோடு ஏழினும் உலகம் எஞ்சினும் வாழியே நின்புகழ் என்று வாழ்த்தினார். அதாவது முறையாக ஆட்சி செய்ய வேண்டிய அண்ணன் இருக்கிற போது நான் இந்த பொறுப்பை ஏற்பதிருக்கிறதே அது மிகப்பெரிய பாவமான செயல் என்று சொல்லி அதை ஏற்க மாட்டேன் என்று மறுக்கிறாயே, இப்படிப்பட்ட ஒத்துவனை நாங்கள் எங்களும் பார்க்கவில்லை, எங்கேயும் பார்க்கவில்லை. ஆழியை உருட்டியும் ஆணை சக்கரம் செலுத்தியும் அறங்கள் போற்றியும் அறம் வேள்வி போன்றவற்றை செய்தும் அறத்தை வளர்க்க வேண்டுமா? இப்படிப்பட்ட நல்ல பண்பு உன்னிடத்தில் இருக்கிற போது 7 உலகங்களிலேயும் உன்னுடைய புகழ் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்று அங்கே இருந்தவர்களெல்லாம் வாழ்த்தினார்கள். ஆக நல்லவர்களுக்குத்தான் இந்த உலகம் உண்டு, நல்லவர்களை எல்லோரும் பாராட்டுவார்கள். கடவுள் வாழ்ந்த இளம்பறிவு சொன்னான், உண்டால் அம்மையும் உலகம் இந்திரர் மயிலும் அமிர்தம் ஏவது ஆயினும் உண்டென தமிழர் முலரே. அதாவது தமக்காக வாழாமல் பிறக்காக யார் வாழ்கிறார்களோ, அறத்தின் வழி யார் நடக்கிறார்களோ அவர்களால் தான் இந்த உலகம் இருக்கிறது என்று சொன்னார். யார்? கடவுள் வாழ்ந்த இளம்பருவை. ஏன் நம்முடைய திருவள்ளுவரே என்ன சொல்கிறார்? இந்த உலகம் ஏன் இருந்து கொண்டிருக்கிறது, ஏன் இருக்கிறது தெரியுமா? பண்புடையார் பட்டுண்டு உலகம் மகுதின்றேல் மண்புக்கு மாய்வது மண். கோடியில் ஒரு நல்லவனாவது இருக்கிறான், மனத்தால் வாக்கால் மெய்யால் தூய்மையாக நடக்கக்கூடியவன் ஒரு நிற்கிற கணத்தினால்தான் இந்த உலகம் சோன்று கொண்டிருக்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் சொல்வதையே நிறுத்திவிடும், பெரிய பூகம்பம் ஏற்படுத்திவிடும், அடுத்து மண்ணிலே எல்லா உலகமும் போய் மடிந்துவிடும் என்று சொல்கிறார். ஆக அப்படிப்பட்ட பண்புடையவர்களுக்குத்தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வாக்கு பெருமை உண்டு. ஆகவே ஆணை சக்கரம் செலுத்திய அறம் வெள்ளி செய்துதான் புகழை வளர்க்க வேண்டுமா என்ன? அண்ணனுக்காக உயிரை நீக்குவேன் என்ற ஒரு வார்த்தையால் உன் புகழ் உயர்ந்து விட்டது என்று அங்கே இருந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வாழ்த்தினார்கள். ராமனை அழைத்து வருதல் பற்றி முரசு ஓட்டி அறிவிக்குமாறு பரதன் சத்துக்குணந்து கூறினான். ஆகவே இப்பொழுதே முரசு ஓட்ட வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய அயோத்தி மக்கள் எல்லாம் புறப்பட வேண்டும், காட்டை நோக்கி புறப்பட வேண்டும், ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டிய அண்ணன் ராமன் வந்து இங்கே ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி முரசு அறை எல்லோரும் புறப்படுங்கள், காட்டை நோக்கி நாம் புறப்படுவோம் என்று சொல்லி அங்கே பரதன் ஆணையிட்டான். குறிசொலும் தம்பியை கூவி கொண்டலின் முரசன் தின்னகர் முறைமை வேந்தனை தடுது மீண்டென்பது சாத்தி தானையை விரைவினில் எழுகின வேம்புவாய் என்றான். ஆகவே ராமனை அழைத்துவதற்காக காட்டிற்கு புறப்படுகிறோம், நம்முடைய சேனைகள் படைகள் நாட்டு மக்கள் அத்தனை பேரும் புறப்படுங்கள் என்று சொல்லி ஒரு படை அறையை சொல்லு என்று சொன்ன உடனே சத்ருகன் உடனே எல்லோரையும் வழங்கி அழைத்து படை அறையை செய்தான். நாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருக்களிலும் படை அறையப்பட்டது. ராமனை அழைத்து வர பரதன் காட்டுக்கு புறப்படுகிறான் என்கின்ற செய்தி எல்லோருடைய செவியிலும் போய் விழுந்தது. உடனே எல்லோரும் அங்கே புறப்பட்டு ராமனை அழைத்து வருவதற்காக பரதன் பின்னாலே வந்தார்கள். பரதனுடைய ஆணைப்படி சேனையானது புறப்பட்டது. சத்துருடைய உரையை கேட்ட மக்கள் மகிழ்ச்சி உற்றார்கள். கையையுடைய ஆசையிலே மண் விழுந்தது. நகர மக்களெல்லாம் துயரம் நீங்கி நன்கு சந்தோஷம் அடைந்தார்கள். மர உரை அணிந்த பரதன் தம்பி சத்ருகனோடு தேரில் சென்றான். தம்பி சத்ருகன் என்ன செய்தான்? அண்ணனைப் போலவே தானும் மர உரை அணிய வேண்டும் என்று சொல்லி பரதனைப் போலவே அணிந்து தேரிலே சென்றான். இன்னனம் நெடும்படை ஏகையந்தலும் தன்னுடைய திருஅறை சீரையை சுற்றினான். பின் இளையவனுடன் பிறந்த துன்பனும் நல்லிடும் தெருவு செய்ய நடத்தல் நாயினான். அண்ணனைப் போல அண்ணன் எப்படி மரவுரை அணிந்து கொண்டு சென்றாரோ அதே போல இலக்குவன் சென்றானோ அதே போல் பரதனும் இப்பொழுது மரவுரை அணிந்து செல்லுகிறார். நானும் மரவுரை அணிந்து கொள்கிறேன் என்று சொல்லி சத்ருகனும் அணிந்து எல்லோரும் காட்டை நோக்கி ராமன் இருக்கும் இடத்தை நோக்கி புறப்படுகிறார்கள். தாயகம் வருந்தவர் தவறும் தந்தையின் ஆயவந்தரியரும் அளவில் சுற்றும் தூயாந்தனர்களும் தொடர்ந்து சூழ்வர போயினன் திருநகர் புருசை வாயிலே. 3 தாயார்கள் கோசலை கைகேயி சுமித்திரை என்று சொல்லக்கூடிய அந்த 3 தாயார்கள் புறப்பட்டார்கள். அருந்தவத்தவரும் பெரிய தவம் செய்யக்கூடிய முனிவர்களெல்லாம் புறப்பட்டார்கள். தந்தையின் ஆயவந்திரியரும்
ஏற்கனவே தசரத மகா சக்கரவர்த்தியுடைய மந்திரி சபையில் இருந்த மந்திரிகள் எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை பேரும் புறப்பட்டார்கள். அளவில் சுற்றமும் அளவில்லாத சுற்றத்தார்கள் எல்லாம் புறப்பட்டார்கள். தூய அந்தணர்களெல்லாம் புறப்பட்டார். அந்தணர் என்போர் அறவோர் மற்றவருக்கும் செந்தன்மை பூண்டோடுகளான்னு சொன்னார். ஒரு இலக்கணம், யாருக்கு அந்தணருக்குரிய இலக்கணம். அப்படிப்பட்ட அந்தணர்களெல்லாம் புறப்பட்டார்கள். தொடர்ந்து சூழ போயினன் திருநகர் புரிசெய்ய வாயிலேயே. அந்த நேரத்தில் என்ன செய்தாள், அங்கே கூனியும் தென்பட்டால் கூனியும் புறப்பட்டு வருகிறாள், கைகையும் புறப்பட்டு வருகிறாள். சத்ருகன் என்ன செய்தான், இந்த கூனியினுடைய சூழ்ச்சினாலே தான் கைகையுடைய மனம் மாறியது. ஆகவே சத்ருகன் கூனியை அடிக்க ஓடினான். உடனே பரதன் பார்த்தான், அந்த சத்ருகனை தடுத்தான். கூனி கைகையை நாம் தண்டித்தால் ராமன் நம்மை துறந்து விடுவான் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் நான் அவளை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறேன் என்று பரதன் சொல்லி அந்த சத்ருகனுடைய கோபத்தை அங்கே தனித்தான். கைகையை தாய்ஸ்தானத்திலிருந்து எப்போது நான் விலக்கிவிட்டேன் என்று பரதன் சத்திரத்திலே சொன்னான். முன்னையர் முறைகட முடித்த பாவியை சின்னவண்ணம் செய்து என் சினத்தை தீர்வனேல் என்னையின் தையன் துறக்கும் என்றலால் அன்னையன் ருணத்தினே நைய நான் என்றான். அதாவது முன்னே மரபு வழியெல்லாம் தாண்டி மரபு கட்ட ஒரு முறையிலே ஆட்சி எனக்கு அளித்த அந்த முறையில்லாத ஒரு பாவியாக விளங்கக்கூடிய என் தாய் கைகையின் மேல் இருக்கக்கூடிய கோபத்தினால் நான் இப்போதே அவளை துண்டு துண்டாக வெட்டுவிடுவேன். ஆனாலும் தாயை கொன்ற தருதலையே என் கண்முன் விழிக்காதே என்று ராமன் சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்பதற்காகத்தான் அஞ்சி அவளுக்கு புதுப்பிச்சு கொடுத்திருக்கிறேன். ஆகவே கூனியையும் கைகையும் ஒன்றும் செய்யாதே என்று சத்ருகனுக்கு அறிவுரை கூறினான் பரதன். பரதன் தன் தம்பியுடனும் தாயனுடனும் நெடுந்தூரத்திலே தேரில் சென்றான். சூரியன் மறைந்தான். இரவு வந்தது. எல்லா சேனைகளும் அங்கே ஓய்வெடுத்தன. ராமனும் சீதையும் லக்குவன் தங்கிய சோலையிலே எல்லாரும் தங்கினார்கள். அவர்கள் மத்தியிலே பரதன் தங்கினான். ராமன் படுத்து புல்படுக்கையில் பரதன் தங்கினான். அப்போ தான் சுமந்திரன் சொன்னான், நான் தான் அவர்களை கொண்டு போய் விட்டு வந்தேன். அந்த ராமன் இந்த புல்தரையில் தான் படுத்து கொண்டிருந்தான் என்று சொன்ன உடனே அப்படியே ராமன் படுத்த அதே புல்தரையிலே நானும் படுக்கிறேன்னு சொல்லி பரதன் அங்கே படுக்க ஆரம்பித்தான். ஐயனும் தேவியும் இளையாளியும் வைகையே சோலையில் தானும் வைகினான். ஐயனாக விளங்கக்கூடிய ராமனும் தேவியாக விளங்கக்கூடிய சீதா பிராட்டியும் இளைய ஆளியாக விளங்கக்கூடிய லக்குவனும் தங்கி எந்த சோலையிலே தங்கினார்களோ அந்த சோலையிலே தான் பரதனும் மற்றவர்களும் எல்லாரும் தங்க ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்திலே இரவு காய்கனி கந்த முண்டங்களை உண்டுவிட்டு அங்கே படுத்து உறங்கினார்கள். மறுநாள் பொழுது வடிந்தது. இந்த இடத்தில்தான் மூவரையும் தேரிலிருந்து இறக்கிவிட்டேன். பின்னர் மூவரும் கால்நடை பயணமாக மேற்கொண்டார்கள். நானும் அந்த நள்ளிரவிலேயே தேரை எடுத்துக்கொண்டு அயோத்திக்கு வந்துவிட்டேன் என்று சுமந்திரன் கூறிய காரணத்தினால், ஆகவே இந்த இடத்திலே இருந்து ராமனும் சீதையும் லக்குவனும் நடந்தே சென்றார்கள் என்ற காரணத்தினால் நானும் நடந்தே தான் செல்வேனே தவிர இனிமேல் தேரிலே ஏறி செல்ல மாட்டேன் சொல்லி அந்த காடு முழுவதும் நடக்க துவங்கினான் பரதன். அவனோடு சத்ருகனும் சேர்ந்து நடக்க துவங்கினான். சேனைகள் வந்தது, தேர்கள் வந்தது, யானைகள் வந்தது, காலாட்படைகள் வந்தது. அத்தனை பேரும் தேரிலே வந்தாலும் அந்த பரதனும் சத்ருகனும் மட்டும் நடந்தே போனார்கள். ஆண்டனின் அண்டகை அடியின் ஏகினான், ஈண்டியே நெறியென தானும் ஏகினான். தூண்டிடு தேர்களும் துரகவாசியும் காண்டகு கரிகளும் தொடர காலினே. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ரதம் கஜம் துரகம் பதாதை என்று சொல்லக்கூடிய 4 வகை சேனைகளும் தன்னை பின்தொடர்ந்து வர அங்கே நடைப்பயணத்தை மேற்கொண்டான் அந்த பரதனும் சத்ருகனும் 2 பேரும். அடுத்து என்னானது, ராமன் தங்கியிருந்த சோலையிலே இருந்து கால்நடையாகவே புறப்பட்டான் பரதன். மற்ற அனைவரும் தேர் குதிரை யானையின் மீது வந்தார்கள். பல கால தூரம் நடந்து வந்த பின் கங்கை நதியின் அருகிலே வந்தான். யார், பரதனும் சத்ருகனும். கங்கை கரையின் வடபகுதியிலே அனைவரும் சேர்ந்தார்கள். கங்கை கரைக்கு வடகரை ஒன்று இருக்கிறது, தென்கரை ஒன்று இருக்கிறது. அந்த வடகரையின் பகுதியிலே வடகரையின் பக்கத்திலே தங்கினார்கள். பூரி பொல்கள் பொருவில் தானையாகான். காவிரியும் சோழநாடு போன்ற வளமிக்க கோசல நாட்டை நீங்கிய பரதன் காட்டிலே சென்று கங்கை நதியின் வடகரை சென்றடைந்தான். பூவிரி பொல்கள் பொருவில் தானையான். காவிரி நாடென்ன காணி நாடோரி தாவர சங்கமம் என்னும் தன்மைய யாவையும் இறங்கிட கங்கை ஏசினான். ஆக அந்த காட்டிலே செல்கிற போது
அங்கே இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் செடிகளெல்லாம் கொடிகளெல்லாம் பரதனை பார்த்துவிட்டு இப்படி மரவரி கோலத்திலே வந்திருக்கிறானே, அண்ணனே அழைத்து கொண்டு போக வந்திருக்கிறானேன்னு சொல்லி அவன் மீது ரொம்ப இறக்கப்பட்டதான். தாவர சங்கமம் என்னும் தன்மையை யாவையும் இறங்கிட கங்கை ஏசினான். அந்த கங்கையில் வேண்டிய வடக்கரையிலே வந்து சேர்ந்தான். பரதன் பின் சென்ற சேனையின் எண்ணிக்கையை 60,000 மக்ரோனிகள். பரதன் பின்னாலே வந்த சேனைகளுடைய எண்ணிக்கை 60,000 மக்ரோனிகள். பொதுவாக 60,000 என்பது ராமாயணத்தில் எப்போது வரும். தசரனுக்கு மனைவியர்கள் 60,000 பேர். தசரன் ஆட்சி செய்தது 60,000 ஆண்டு. 60,000 ஆண்டும் ஆண்டு உருவகை நீக்கி உலகை ஒம்பினேன்னுவார். ஆக அப்படி 60,000 ஆண்டு அவர் ஆட்சி செய்தார். 60,000 மனைவிகள் அவருக்கு இருந்தார்கள். அந்த வில்லை தூக்கி கொண்டு வருவதோடு 60,000 வில்வீரர்கள் தூக்கி கொண்டு வந்தார்கள். தசனுடைய அமைச்சரவையில் இருந்தவர்கள் 60,000 அமைச்சர்கள். அவருடைய நாட்டிலே இருந்த சேனை 60,000 மக்ரோனி சேனை. ஒரு அக்ரோனி என்பது 21,870 தேர், 21,870 யானை, 65,610 குதிரை, 1,09,309 காலாள். ஆக இப்படி எல்லாம் சேர்ந்தது ஒரு அக்ரோனி. அதே போல் 60 அக்ரோனி சேனைகள் அங்கே இருந்து புறப்பட்டது. பரதன் பின்னாலே சென்று கொண்டிருந்தது. ஆண்டவர் உணர்த்திய அக்ரோனிகள் 3 இரட்டி முற்றுமே. கங்கை நீருடைய வடகரையிலே பரதனின் சேனைகள் வந்து குவிந்தன. பரதனின் வருகையை ஐயுற்று தென்கரைக்கு அப்பால் நின்றிருந்த குகன் சேனையோடு தென்கரை வந்தான். இப்படி வடகரையிலே வந்து இவன் நிற்க தென்கரையிலே குகன் என்று வந்தான். அந்த குகன் என்ன செய்தான்? இவனை பார்த்து ஒரு தப்பு கணக்கு போட்டான். என்ன செய்தான்? நாட்டை விட்டு துரத்திய, நாட்டை விட்டு அகற்றிய இந்த ராமனை காட்டிலே கூட வாழ வைக்கக்கூடாது என்பதற்காக இந்த பரதன் நாட்டிலே இருந்து புறப்பட்டு படைகளோடு வந்து விட்டான் போலிருக்கிறதே என்று அவன் நினைத்தான். அப்படை கங்கையை அடைந்த ஆயடை ஒப்படை அண்ணனோடு உடற்றவே கொலாம், இப்படை எடுத்த சேர்த்துத்தான். இப்படி கங்கை கரையே வடகரையிலே வந்து இவ்வளவு பேர் நின்றிருக்கிறார்களே, இந்த காட்டை கூட அவன் ஆளக்கூடாது என்பதற்காகத்தான், காட்டிலே கூட வசிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வந்திருக்கிறார்களோ என்று அவன் மிகப்பெரிய கோபத்தோடு இருந்தான். யார்? அந்த குகன். குகன் என பெரிய கூற்றின் ஆற்றலாகான் தொகைவரன் சேனையை துகளன் நோக்கினான். நகைமிக கண்கள் தீ நாரநாசியில் புயவர குனிப்புறும் புருவை போர்விலான். அதாவது குகன் என்று பெயர், குகன் என்னும் பெயரை உடைய கூற்றின் ஆற்றலான், எவனை போன்ற ஆற்றல் படைத்தவன். தொகைவரன் சேனையை துகளை நோக்கினான். தன்னுடைய சேனைகள் முழுவதையும் அப்படியே கண்ணால் பார்த்தானான். நகைமிக கண்கள் தீ நார சிரிப்பு வர, கண்களில் இருந்து அப்படியே தீ பொங்க, நாசியிலே புகை வர அப்படியே என்ன பண்ணானா? இவனை கோபமாக பார்த்தான் பரதனை. 500,000 மெய்யுரு தானையன், 500,000 மெய்யுரு தானையன், 5,500,000 25,000 2,500,000 25,100,000 அதாவது 25 லட்சம் போர் வீரர்கள். அத்தனை பேரும் அவனுடைய கையிலே, அவனுடைய அடக்கத்திலே, கட்டுப்பாட்டிலே இருக்கிறார்கள். யாருடைய கட்டுப்பாட்டிலே? குகனுடைய கட்டுப்பாட்டிலே. ஆனால் அவன் என்ன செய்தான்? கட்டிய சுரிகையன் கடித்த வாயினன், வெட்டிய மொழியினன் விழிக்கும் தீயினன், கொட்டிய துடியினன் குறிக்கும் கொம்பினன், கிட்டியது அமரனை கிளறும் தோழினான். சுரியை கட்டிவிட்டான். கடித்த வாயினனாக இருந்தான். வெட்டிய மொழியினனாக இருக்கக்கூடியவன், தீயை போன்று விழிக்கும் கண்களை உடையவன், கொட்டிய துடியினன். அவன் என்ன செய்தான்? இதுவரை என்னை எடுத்து பொருடக்கூடியவர்கள் யாருமே இல்லாமல் இருந்தார்கள். இப்போது பொருடுவதற்காக இந்த பரதன் வந்திருக்கிறான். ஆகவே எனக்கு ஒரு பெரிய போர் கிடைத்து விட்டது. என்னுடைய தோல் தினவு எடுத்து விட்டது. ஆகவே இப்போது இவளை வென்று காட்டப் போகிறேன் என்று சொல்லி அங்கே சூளுரைத்தான். இலையலாம் இப்படை அறவம் யாமனா ஒலிவுலாம் சனையை ஊந்து கூவினான். வலிவுலாம் உலகினில் வாழும் வள்ளுயர் புலியலாம் ஒரு வழி பூந்த போலவே. என்ன சொன்னார்? எலியலாம் இப்படை, இந்த பரதனுடைய படைகளெல்லாம் யார்? எப்படி? எலி மாதிரி. அரவம் யானைனா, அரவம் என்று சொன்னால் பாம்பு. 1000 எலி இருந்தால் கூட, கூட்டம் போட்டிருந்தால் கூட, ஒரு பாம்பு வந்த உடனே எல்லாம் பயந்து ஓடிடும். அதே போல் இந்த பரதனுடைய கூட்டங்களையெல்லாம், என்னுடைய தொண்டர்களுடைய கூட்டம், என்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய அந்த ரதம் கஜம் துரகம் பதாஜி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டமானது வந்து விடுவேனால் இவர்களெல்லாம் ஓடிவிடுவார்கள். ஒலிவுலாம் சேனையை ஊந்து கூவினான். தன்னுடைய சேனை ஆட்களையெல்லாம் அங்கே வாருங்கள் வாருங்கள் என்று வேகமாக கூச்சலிட்டான் குகன். வலிவுலாம் உலகினில் வாழும் வள்ளுயிர் புலியலாம் ஒரு வழி பூந்து போலவே. அப்படியே அவன் கூப்பிட்ட போது என்னாச்சு? அங்கே இருந்த போர்ப்படை புலவர்களெல்லாம், போர்ப்படை தளபதிகளெல்லாம் ஓடி வந்தார்களாம். எப்படி வந்ததான்? உலகத்திலே இருக்கக்கூடிய புலிகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வந்ததைப் போல
அந்த குகனுடைய படையில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து சென்றார்களார். மருங்கடை தென்கரை வந்து தோன்றினார். அந்த தென்கரை பக்கத்திலே குகன் பக்கத்திலே வந்து அமர்ந்தார்கள். அப்போது அவன் இன்னும் சொன்னான், அஞ்சன வண்ணனின் ஆருயர் நாயகன் ஆளாமே, வஞ்சனையால் அரசு எய்திய மன்னரும் வந்தாரே, செஞ்சனம் என்பன தீமொழிகின்றன செல்லாவோ, ஊஞ்சுவர் பொய்வுடன் நாய்க்குவன் நின்றனை ஓதாரோ. ஆகவே அஞ்சனவண்ணன், அஞ்சனன்னா மை, அஞ்சனவண்ணன் என்று அடிக்கடி கம்பர் சொல்லுவார். அஞ்சன வண்ணத்தான் தன் அடித்துகள் எதுவா முன்னம் வஞ்சி ஓலடியாள் உன்னை வண்ணத்தள்ளாகி நின்றாள். ஆக அப்படி அவர் அஞ்சனவண்ணன் சொல்லுவார். ஆக இந்த இடத்துலையும் கம்பர் என்ன சொல்கிறார், அஞ்சன வண்ணன் என் ஆருயர் நாயகன் ஆளாமே, வஞ்சனையால் அரசு எய்திய மன்னரும் வந்தாரே, செஞ்சனம் என்பன தீமொழிகின்றன செல்லாயோ, ஊஞ்சுவர் பொய்வடின் நாய்க்குவன் என்றனையாவாரோஹோ. இந்த கங்கை கரை கடந்து அவர்கள் அந்த பக்கம் வந்து விட்டார்களேனால், தென்கரை பக்கம் வந்து விட்டார்களேனால், இந்த நாய்க்குகனாகி விடுவேன் நான். ஏனென்று சொன்னால் ராமனை காப்பதற்காக இருக்கக்கூடிய நான், ராமனை அழிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய சேனைக்கு வழிவிட்டு விட்டேனே என்கின்ற குற்ற உணர்ச்சி இடத்திலே வந்துவிடும் என்று அவன் சொல்லுகிறான். ஆழ நடுந்தரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேட நடும்படை கண்டு விளங்கிடும் இல்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லொன்றோ, ஏழ்மை வேடன் இறந்திலை நின்றனையாசாரோ. ஆகவே இந்த ஆழ நெடுந்தரை ஆறு கடந்து பெரிய கடல் போன்ற அலைகளை உடைய இந்த கங்கை ஆற்றை கடந்தவர்கள் போய்விடுவார்களோ, வேட நடும்படை கண்டு விளங்கிடும் இல்லாளோ, இப்படிப்பட்ட யானை தேர்ப்படை போன்றவற்றையெல்லாம் கண்டு நான் அஞ்சக்கூடியவனானோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லொன்றோ, தோழன் என்னை தம்பி என்று எனக்கு தம்பி ஸ்தானத்தை அழைத்து விட்டு சென்ற அந்த ராமனுக்கு இந்த பரதனுடைய சேனைகளை நான் அனுமதித்து விட்டால் என்னுடைய நன்றி உணர்வு என்னாவது? நாடு கொடுத்த என் நாயகனுக்கு இவர் நாம் ஆளும் காடு கொடுக்கிலர் ஆகியெடுத்தது காணீரோ. நாட்டை கொடுத்த என் நாயகன் நாட்டையே கொடுத்தான். யார்? ராமன் பரதனுக்கு. ஆனால் நாம் ஆளுகின்ற காட்டை கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே படையெடுத்து வந்திருக்கிறானே. ஏமுனை ஊற்றில் 7 கடற்படை என்றாலும் ஆமுனையின் சிறு கூடனை இப்போது ஆகாதோ. எது எப்படி ஆனாலும் இந்த கங்கை கரையை தாண்டி அவர்கள் போய்விட்டார்களே, ஆனால் என்னுடைய நன்றி உணர்வு என்னாவது? ஆகவே இவர்களை நான் விடமாட்டேன்னு சொல்லி அங்கே சொன்னான். அப்படி இவர்களை விடமாட்டேன் என்று சொல்லி கோபத்தோடு பரதனை பார்த்து கொண்டிருந்தான். கங்கையின் தென்கரையில் நின்றிருந்த குகன் பரதனின் சேனையை நோக்கி மேற்கண்டவாறு பேசிக்கொண்டிருக்கும் போது கங்கையின் வடகரையில் நின்றிருந்த பரதனுக்கு தேர்வலான் சுமந்தரன் குகனை பற்றி சில குறிப்புகளை கூறினான் என்கின்ற அளவிலோடு இன்றைய தினத்திலே கதையை முடித்து நாளைய தினத்திலே விட்ட இடத்திலே இருந்து உங்களை தொடர்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது முருகை ராமச்சந்திரன். அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள். ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.